இன்னொரு முறை சந்தித்ததில் மகிழ்ச்சி. குவார்ட்டர், ஹாஃப், ஃபுல் இந்த வார்த்தைகள் எல்லாம் கணித வார்த்தைகளா மட்டும் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வார்த்தைகள் குவார்ட்டரா, ஹாஃபா, ஃபுல்லா மனித வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பிச்சதனுடைய அடையாளமாக ஏறக்குறைய தமிழகம் முழுக்க மதுப்பழக்கத்தால் சீரழிகிற குடும்பங்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. 1980களில் ஒரு இந்திய சராசரி மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு ஆளுடைய வயது 28ஆக இருந்தது. 1997ஆம் ஆண்டு அது 19 ஆனது. 2012இல் இந்தியாவில் சராசரியாக குடிக்க ஆரம்பிக்கிற ஒருவருடைய வயது 13ஐ தொட்டிருக்கிறது. 13 வயதில் மதுவை நாடுகிற இளைஞனுடைய எண்ணிக்கை இந்தியாவில் கணிசமாக அதிகரித்திருப்பது இந்திய நடுநிலையாளர்கள் மற்றும் சமூகவியலாளர்களிடையே ஒரு கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய விவாத மேடையில் தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து பேச போகிறோம். இன்னும் நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்தினுடைய முன்னணி எழுத்தாளர்கள் ஒருத்தரான சாரு நிவேதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். பாமக சார்பில் மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். மேலும் இங்க சென்னையிலிருந்து மட்டும் இல்லாமல் கோவையிலிருந்தும் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு பங்கேற்க இருக்கிறாங்க. ஒருத்தர் தமிழக கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம் சார். இன்னொருவர் அண்மையில் மிகப்பெரிய அளவில் பரவலாக எல்லோராலும் ஒரு பாராட்ட பெற்ற, இன்னும் சொல்ல போனால் மதுபான கடைகளை பற்றிய ஒரு முழுமையான வரலாறுனே சொல்லலாம் அந்த படம். மதுபான கடை அப்படின்னு ஒரு சிறந்த திரைப்படத்தை இயக்கியிருந்த மதுபான கடையினுடைய இயக்குனர், திரைப்பட இயக்குனர் திரு கமலக்கண்ணன் அவர்களும் நம்மோடு இன்றைய விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார். வணக்கம் கமலக்கண்ணன். இவங்க 4 பேரும் தான் இன்னைக்கு பேச போறாங்க. இந்த 4 பேருடைய ஒட்டுமொத்த பேச்சும் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி போயிருக்கிற இந்த மது பிரச்சனை குறித்து பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமா அப்படிங்கிறது குறித்து தமிழகம் முழுக்க இருக்கிற டாஸ்மார்க்கில் தினமும் மது அருந்து கொண்டிருக்கிற தவறாத பொதுமக்களிடம் சில விஷயங்களை கேட்டிருந்தோம். சேலத்திலிருந்து வந்திருக்கிற சில கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். மதுவினால சில பேர் அழிவு ஒன்றும் தெரியல. ஏன்னாக்கா ஆரம்ப காலத்துலேருந்து அது நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்குன்னு இல்லை, ஆரம்ப காலம் இங்கிலீஷ் காலம் நடந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு ஜோசியக்காரன். உண்மையிலே என்னன்னாக்கா இதை மது கடை மூடினாலும் சரி, மறுபடியும் வேறு இது மாதிரி பட்ட சாராயம் அந்த இது அதெல்லாம் வரும். அதனால் இன்னும் ஜனங்க ரொம்ப கெட்டு தான் போவாங்க. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. இதில் பாதுகாப்பு இருக்குது. இதில் பாதுகாப்பு இருக்கிறனால ஓரளவு அவங்கவுங்க திருப்திக்காக சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. நீங்க சொல்லுங்க சார். திடீரென அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? அதாவது நீங்கள் துவக்கத்திலேயே சொன்னீர்கள், இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று. பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஜூலை மாதம் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் அக்டோபர் 2ஆம் தேதி 1989இல் 3 மாதத்தில் மது ஒழிப்பிற்காக நடத்திய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுடைய இயக்கத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், பூரணமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கையாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில் இதனால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நாட்டிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த போராட்டங்களை நடத்திருக்கீங்க. அது உங்க கட்சி வரலாறு எனக்கு தெரியும். இப்ப சமீப காலமாக டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போடுகிற அளவுக்கான உங்கள் போராட்டம் தீவிரமடைந்ததற்கான காரணம் அதான் சொல்ல வந்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் அரசிற்கு கொண்டு செல்கின்றோம். நாங்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். மது ஒழிப்பு மாநாடை, மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகின்றோம். இதற்கு முன்பாக கடைகள் முன்பாக அந்த கடைகளை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு ஜூலை மாதம் 17ஆம் தேதி இதே போன்ற ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு அரசிற்கு அறைகூவல் விடுத்தோம். இப்படி தொடர்ச்சியாக விதவை பெண்களை கொண்டு ஒரு ஒப்பாரி போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இப்படி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டிருந்தால் சமூக அளவில், அரசியல் அளவில் அல்லது எந்த அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அது மது பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் மதுவிற்கு அடிமையாகி அவர்கள் கல்வியை துறந்து, வேலையை துறந்து, தங்களுடைய சுகாதாரத்தை இன்றைக்கு இழக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. வெள்ளம் என இன்றைக்கு மது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இது ஒரு அரசே இதை நடத்துவதால், அரசே இதை விற்பனை செய்வதால் நாம் குடிக்கலாம், குடிப்பதற்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. அந்த மதுவினுடைய பாட்டில் போடுகிறார்கள். மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு என்று அதில் பதிவு செய்துவிட்டு யாருக்கு நன்மைக்காக இதை விற்பனை செய்கிறது அரசு என்று
நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில் இருக்கிற நமது தமிழக கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி அவர்கள் கேட்கலாம். சார், நீங்க ஒரு மாற்று மதுபானத்திற்கான முறையை வந்து முன்னோடியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சொல்லுங்க, தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமா? மதுவிலக்கை பொறுத்த அளவுலைங்க, உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும், வல்லரசு நாடுகளே கடைபிடிக்க முடியாமல் இருந்தாலும், ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கி இருத்தல் வேண்டும். இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. வாய்ப்பு வருகின்ற பொழுது மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கள்ளுக்கு தடை வச்சிருக்காங்க. கள் மது அல்ல, கள் உணவின் ஒரு பகுதி. டோடி இஸ் நாட் இன்டாஸ்கேட்டிங் லிக்கர், இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட் as per ஆர்டிகல் 47 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்படிப்பட்ட கள்ளுக்கு தடை வச்சுட்டு, மது அல்லாத கள்ளுக்கு தடை வச்சுட்டு மதுக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், பீர், பிராண்டி, விஸ்கி, வைன், ஜின், ரம் என்று சொல்லக்கூடிய மதுக்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக வெளிநாட்டு மதுக்களை ஏராளமாக இறக்குமதி செஞ்சு அவங்க பன்னாட்டு விமான தளங்கள்லையுமே நட்சத்திர விடுதிகள்லையுமே வரிசெலுத்தப்பட்ட கடைகள்லே சந்தைப்படுத்துறாங்க. ஆக இந்த மண்ணினுடைய மது, தமிழ் மண்ணினுடைய மது, தமிழ் மண்ணினுடைய மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மதுவுக்கு தடை வச்சுட்டு, உணவின் ஒரு பகுதிக்கு தடை வச்சுட்டு, அயல்நாட்டு மதுக்களுக்கு கள்ள விட 10 மடங்கு போத தரக்கூடிய மதுக்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறதுங்கிறது ஏற்புடையது அல்ல. இது வந்து யாரோ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அந்நிய செலாவணி ஈட்டிக்கிட்டு போகலாம். ஆனால் இந்த பனை, தென்னை மரங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளி, விவசாயி காசையே கண்ணில் பார்க்கக்கூடாது, பணத்தை பார்க்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தான் நாங்கள் கேட்குறோம். சார், கமலஹாசன் சார், நீங்க சொல்லுங்க, என்ன காரணத்திற்காக தமிழகத்தில் மதுவிலக்கு அவசியம்? நீங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த திரைப்படத்திற்காக நிறைய ஆய்வுகளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி மதுபான கடைகளை பத்தி. என்ன காரணத்திற்காக மதுவிலக்கு அவசியம் நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல நான் மதுவிலக்கு அவசியம்னு உங்ககிட்ட சொன்னதா நீங்களா ஒரு இது கிரியேட் பண்ணாதீங்க. ஆக்சுவலா நான் அதை சொல்லலை. ஆக்சுவலா ஒரு படைப்பாளியா இந்த சமூகம் இருக்கிற, அதாவது ஒரு கடந்த ஒரு 10-15 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு குடிகார சமூகமா வந்து உருவாயிருக்கு. அதை பற்றிய ஒரு விவாதம் உருவாகணுங்கிறதா எங்களோட முக்கியமான நோக்கம். ஏன்னா இப்போ நல்லுசாமி சார் சொன்ன மாதிரி மதுவிலக்கை நோக்கியது தான் நம்மளோட பயணமாக இருக்கணும். ஆனால் நம்ம இங்கே கரெக்டான ஒரு விவாதத்தை இன்னும் உருவாக்கவே இல்லை. ஒரு பக்கம் வந்து என்னுடைய கேள்வி, நீங்க மதுவிலக்கு வேணும்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? அது லாங் டேர்ம் விஷயம். இன்னைக்கு நிகழ்கால பிரச்சனையை பற்றி இப்போதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோன்றேன் நான். இல்லைங்க, எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு ஒரு முடிவு இருக்கும்ல. நான் வந்து கமலக்கண்ணன் தனிநபரை கேட்கிறேன். குறிக்கோள் அதுதான் இல்ல. இப்ப விஷயம் என்னன்னா, அது நம்மளோட குறிக்கோள் அதுதான். ஆனா நாளைக்கு அது சாத்தியம் இல்ல, இன்னைக்கு அது சாத்தியம் இல்ல. இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுதானே விஷயம். இப்ப நீங்க எவ்வளவு நாளா வந்து நல்லுசாமி சார் பேசிட்டு இருக்காரு, எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனா இதை பத்தியான ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷன்ங்கிறது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல இங்க இருந்தே ஆரம்பிக்கணும். நாளைக்கு என்ன மதுவிலக்கு வந்து நாளைக்கே நடந்துடுற மாதிரி அது வந்து ஒரு உட்டோப்பியன் இதை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து மூவ் பண்றதுங்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா பல விஷயங்கள்ல நாம அந்த மாதிரியான ஒரு முன்முடிவுகளோடய நம்ம நகர்றதுனாலதான் நிகழ்கால பிரச்சனையை வந்து நம்ம சரியா அணுகிறது இல்லைங்கிறது வந்து என்னோட பர்சனல் திங்கிங். அதனால நம்ம எல்லா முன்முடிவுகளோடு தொடங்கப்படுற விவாதங்கள் தான் முடிவுகளுக்கு காரணமா இருக்கும்ல கமலக்கண்ணன்? இல்ல, முன்முடிவுகள்ங்கிறது வந்து நம்ம அதை நோக்கி தான் பயணப்படுறோம். பட் நிகழ்காலத்துல பார்க்கணும்ல, இன்னைக்கு நம்ம கால் வச்சிருக்கிற இடம் எப்படி இருக்கு, ரூட்ஸை நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பறந்துட முடியாதுல்ல. சொன்ன மாதிரி இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்குது. நீங்க முதல்ல டாஸ்மாக பத்தி தான் பேச ஆரம்பிக்கணும். நேரடியா மதுவிலக்குனா நாளைக்கு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமூகம் என்னவாகும்? எல்லாருமே ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமா மட்டுமே இதை பாக்குறாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டோட டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிடுறீங்கன்னா நாளைக்கு இது சமூகத்துல என்னென்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா ஒரு சமூகம் குடிகார சமூகமா இருக்குது. நீங்க அவங்களுக்கு வந்து என்ன விஷயத்தை பத்தி முதல்ல பேச போறீங்க, அதை நம்ம என்னவா டிஸ்கஸ் பண்ண போறோம், அதுவே இல்லாம இதை வந்து என்னைக்கோ நடக்க போற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி அதை தான் நம்ம செய்ய போறோம்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறது வந்து எனக்கு சரியா போற மாதிரி தெரியல. சார், இப்போ இந்தியாவை நன்றி கமலஹாசன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கமலஹாசன் என்ன சொல்றாரு, முன்முடிவுகளோடு வந்து விஷயங்கள் ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த குடிக்கிற விஷயத்துல வந்து தனித்தனி முடிவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குஜராத், மிசோரம், நாகாலாந்து சில மாநிலங்கள்ல வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கமே நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளத்துல இருக்கு. மது விலக்கு சாத்தியமா இல்லையாங்கிற பிரச்சனை முன்முடிவுகளை தாண்டி, ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி டாஸ்மாக் கடைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நிறுத்திட்டா என்ன நடக்கும்? இல்லை, நான் இப்படி இந்த விஷயத்தை பார்க்கல. நான் வேற ஒரு இடத்துல இருந்து பார்க்க விரும்புகிறேன். ஒரு அரசாங்கமே மதுவை வந்து விற்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா உலகம் பூரா தனியார் நிறுவனங்கள் தான் அது கடைகளில் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் பார்
அப்படிதான் இருக்கு. சூப்பர் பஜாரில் விற்கிது. இப்போ நம்ம கர்நாடகா எடுத்துக்கிட்டாலும் மற்ற எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் 2-3 நீங்கள் சொன்ன மாநிலத்தை தவிர கடைகளில் விற்கிது. ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம காஃபியும் குடிக்கலாம், பியரும் சாப்பிட்டு வரலான்னு தான் கர்நாடகாவெல்லாம் இருக்குது. எல்லாரும் குடிச்சிட்டு வந்து உருண்டு புரளலை. அந்த சமூகம் வந்து குடிகார சமூகமாக மாறலை. இங்கே ஏன் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் பல்வேறு சமூக காரணங்கள். ஒன்று, ரொம்ப மட்டமான மது வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுது. அது தயாரிப்பு வந்து ரொம்ப மட்டமான மது. ஏன்னா சமீபத்தில் நான் தாய்லாந்து போய் ஒரு 15 நாள் இருந்தேன். என் கூட வந்தவர் இங்கே வந்து குடித்தா உடம்பெல்லாம் வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு தடவை தான் குடிப்பார். அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட் டேஸில் அங்கே குடித்தார். ஒன்றும் ஒரு பிரச்சனை, காலையில் 7 மணிக்கு எழுந்து போகிறது வர்றது. எல்லா நாடுகள்லையும் குடிக்கிறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. யார் குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, குடிகாரன் அது அடிக்ஷன் ஆகிறதுன்னு. ஸோ நாம் வந்து இப்போ அடிக்ட் ஆகிறத பற்றி தான் பேசணும். இப்போ சின்ன பசங்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு பேசி, சின்ன பசங்க குடிக்கிறாங்கன்னா சின்ன பசங்களுக்கு விற்கக்கூடாது. சின்ன பசங்கள்லாம் போட்டி இந்த பிலோ 18 அவங்கெல்லாம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி படம் வந்து பேரண்ட்ஸோட தான் போய் பார்க்குறாங்க இல்லையா? அதனால அதை வந்து முறைப்படுத்தணுமே ஒழிஞ்சு, இப்போ டாஸ்மாக்கு வெளியில் எந்த டாஸ்மாக்கு நீங்கள் போனாலும் ஒரு 100-200 பைக் இருக்குது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தானே. அதெல்லாம் நீங்கள் வந்து முறைப்படுத்தணுமே ஒழிஞ்சு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா சுருக்கமாக முறைப்படுத்தி குடிக்கணும். குடிக்கிறது வந்து ஒரு பெரிய சின் கிடையாது. சொல்ல போனால் காஃபி டீ கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து, நான் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து காஃபி டீயே குடிக்கக்கூடாது யாரும். என்ன காரணம்னா அதில் போடுற சுகர் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து இந்த நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்கிறது, அதுவும் தமிழ்நாடு. சுகரும் பிபியும் தான். இந்த ரெண்டுக்கும் காரணம் உப்பும் சர்க்கரையும். நம்ம வந்து மற்ற நாடுகளை விட 4 மடங்கு அதிகமாக உப்பையும் சர்க்கரையும் சாப்பிட்றோம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியாவில் 4 மடங்கு அதிகமாக. இப்போ கூட சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி குடித்தேன், 2 மடங்கு சர்க்கரை அதிகமாக இருந்தது. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் காஃபி டீ கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் டீ எப்படி குடிக்கிறாங்கன்னா பிளாக் டீ விதவுட் சுகர் அப்படி தான் குடிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து சொல்ல வர்றது என்னென்னா, இந்த உதாரணத்தின் மூலமாக முறைப்படுத்தி குடிக்கணும், அவ்வளோதான். நீங்க சொல்லுங்க. அதாவது இது வந்து ஒரு வகையிலான வாதம். இந்த குடி அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாக ஒரு தனி மனிதனுடைய உணவு சம்பந்தப்பட்ட அல்லது பழக்கம் சம்பந்தப்பட்ட உரிமை அப்படிங்கிற கோணத்துல இருந்து அவர் சொல்றாரு. இது எப்படி நீங்க மது விலக்குங்கிற வார்த்தை முன் வைப்பீங்க? அவர் கமலக்கண்ணன் அதே கேள்வி கேட்கிறார். மது விலக்குங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றிற்குமான காமன் ஐடென்டிட்டி. அப்படி வைக்காம இது எங்க நடக்கணும், இல்லை என்ன வேலை ப்ரொசஸிங் போகணும், அந்த வேலை நினைக்காம அரசியல் கட்சிகள் சில கோஷங்களுக்காக சில தங்களது சுயநலத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கமலக்கண்ணன் முன்வைக்கிறார். அதாவது இந்த விவாதத்தை நீங்கள் எடுத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். துவக்கத்திலே நீங்கள் சொன்னதை போன்று இதனுடைய பிரச்சனை இன்றைக்கு எந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து பார்க்க வேண்டும். ஆனால் எனக்கு முன்னால் பேசிய நமது ஐயா அவர்களும் சரி, கோயம்புத்தூரிலிருந்து பேசியவர்களும் சரி, மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உருவாகிவிட்டது. இதை எப்படி தடுப்பது? இன்றைக்கு டாஸ்மார்க்கை நிறுத்திவிட்டால் நாளை மிகப்பெரிய கலவரமாகிவிடும். அதனால் இது அப்படியே தொடர வேண்டும். ஒரு விவாதம். இன்னொரு விவாதம் என்ன சொல்கிறார்கள்? இல்ல, கமலக்கண்ணன் அப்படி சொல்லல. அவர் வந்து நேரடியாக என்ன நடக்கணுமோ லாஸ்ட் பாயிண்ட் பத்தி பேசாதீங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி கேக்குறாங்க. இன்னொன்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, குடிக்கிற அளவுக்கு குடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு குடிக்கணும், எப்போ குடிக்கணும், எங்க குடிக்கணும் என்பதையெல்லாம் இன்னைக்கு வந்து நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விவாதம் உருவாகி இருக்கிறது. இது முளையிலேயே கிள்ளியறியப்பட வேண்டியது. மது என்பதனால் எந்த விதத்திலும் உடலுக்கும் சரி, உள்ளத்திற்கும் சரி, நாட்டில் எந்த விதத்திலும் ஒரு தனி மனிதனுக்காக இருந்தாலும் சமூகத்திற்காக இருந்தாலும் பயன் தருமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த விதத்திலும் பயன் தராது என்பதுதான் உண்மை. இது ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்தது, இதற்கு முன்பு இருந்து வந்தது என்பதை காரணம் காட்டி இதை ஒழிக்க முடியாது, எனவே இது இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கால இந்தியா என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமையை நான் பார்க்க வேண்டும். இந்த எதிர்கால கேள்வியினுடைய தாற்பயமே வெளிநாடுகள்லயும் குடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு மட்டையாக கிடக்கிறதோ, குடிச்சிட்டு தனது குடும்பத்தை பார்க்காம இருக்கிறவங்களோ, இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றவங்க ஆட்களோட எண்ணிக்கை மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இங்க வந்து இந்த அளவுக்கான கொஞ்சம் இயல்பான வாட்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. காரணம் வந்து தரம் இல்லாதது அப்படின்னு வேற மாதிரி சொல்றேன். ஐயா அவர் வேற மாதிரி கேட்டேன். சரி, இப்ப இதெல்லாம் அரசாங்கம் விற்கிது, இது என்ன காரணம்?
ஒரு இளைஞனுக்கு அதை கொடுத்து அவனுக்கு அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் எல்லோரும் கொடுக்கிறார்கள், அதற்காக நான் விற்பனை செய்ய வேண்டும். இதையெல்லாம் குடிச்சாதான் உன் பிரெயின் நல்லா வேலை செய்யும், அதனால குடின்னு சொல்றீங்களா? உங்களுடைய நோக்கம், அரசு இந்த மதுவை விற்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பணம் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், இதில் லாபம் பெற வேண்டும். இதுதான் அடிப்படையாக ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர ஒரு காரணத்தை இந்த அரசு சொல்ல முடியுமா? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? பூரணமாக மதுவை ஒழிக்க வேண்டும் ஒரு அரசு என்று சொல்கிறது. இன்றைக்கு IAS அதிகாரிகள், ஆனா நீங்க உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கு, அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது சொன்னால், இதை நீ உரிமையாக கேட்க முடியாது, இது அரசினுடைய கொள்கை முடிவு என்று சொல்கிறது. ஆனால் நான் கேட்கின்றேன், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் இந்த மதுவினுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு ஊக்குவிப்பதற்கு நீ இலக்கை நிர்ணயிக்க கூடாது என்று சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? டாஸ்மாக் நிறுவனங்கள் நீங்கள் இத்தனை பாட்டிலை விற்க வேண்டும், இந்த அளவிற்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு புள்ளி வர நாங்க கொடுக்கலங்கறாங்க, நாங்க ஒரு ஆர்டர் போடலங்கறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இன்னொரு அறிவிப்பு அரசு அந்த மதுபான கடையினுடைய ஊழியர்களுக்கு ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், எங்கே துக்க காரியம் நல்ல காரியம் நடக்கிறதோ, எங்கே ஊர் விழாக்கள் நடக்கிறதோ அங்கே சென்று உங்களுக்கு மொத்தமாக எவ்வளவு பாட்டில்கள் வேண்டும் என்று நீங்கள் அதை விற்றுவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. இது நான் ஏதோ விவாதத்திற்கு வந்ததற்காக சொல்லவில்லை, இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியிலும் ஏன் இந்த பகுதியில் விற்பனை குறைந்தது என்று கேட்கிறார்கள். பேசலாம். கமலஹாசன் சார், இங்க நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசாங்கம் ஏற்று நடத்துகிற இந்த ஒரு கடையில அந்த கிராமத்திற்கே நேரடியா போய் இந்த கொள்முதல் வேலை, ஏதாவது ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் வேலையை வந்து டாஸ்மாக் கம்பெனி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு முற்றி போன விஷயத்தை மேக்ரோ லெவல்ல இருந்து பார்க்காம மைக்ரோ லெவல்ல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறீங்களா? இப்போ என்னன்னா, நம்ம ஆக்சுவலாக பிரச்சனையோட காரணத்தை விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறோன்றது எனக்கு தோணுது. ஏன் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்கங்கிறத காரணத்தை பற்றி நம்ம பேசுறதை விட்டுட்டு அதை நீங்கள் ஏதோ தடுக்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் 15 வருஷத்தில் நம்ம சமூக காரணம் என்னவா வந்து நம்முடைய குடிகாரர்களாக மாத்துச்சு? வெளியில் இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஒர்க்கிங் கிளாஸ் வந்து குடிகாரர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி மாறினாங்க? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து குடி அவைலபிளாக இல்லையா? இப்போ இந்த 15 வருஷத்தில் அவைலபிலிட்டி மட்டும்தான் காரணமா? இல்லை அவங்களோட 8 மணி நேரம் உழைப்புங்கிறது வந்து 10 மணி நேரம் 14 மணி நேரமாக மாறி இருக்குது, அது காரணம் இல்லையா? வெளியில் இருக்கிற சமூக அரசியல் பொருளாதார காரணங்கள் காரணம் இல்லையா? இன்னைக்கு டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிட்டா நாளைக்கு குடிக்கிறவங்களாம் நிறுத்திடுவாங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்கறத விட்டுட்டு அதை தவிர்த்து இவங்க, அதாவது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து வருமானத்துக்காக இந்த வேலை செய்யுது, இதில் வந்து அவங்க வந்து டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ரொம்ப அடிப்படையான விஷயத்தை நம்ம கேள்வி கேட்கறத வந்து நம்ம தவிர்த்துட்டு, நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு கள்ளச்சாராயம் வரும், அது இல்லைன்னா இன்னொரு வகையான மது வரும். ஆனால் ஏன் குடிக்கிறான்ற கேள்வியை நீங்கள் கேட்காம நீங்கள் தடுக்கிற வேலை. ஏன்னா வள்ளுவர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெவ்வேறு வகையாக யாரோ என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம், குடிக்கிறத நிறுத்தலை. ஏன்னா காரணத்தை பற்றி நம்ம பெருசாக பேசாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஓகே, குடிப்பதற்கான காரணங்களாக தமிழகத்தில் பட்டியலிடப்படுபவை எவை? எதற்காக தமிழர்கள் இவ்வளவு தூரம் குடிக்கிறார்கள்? கடந்த 15 ஆண்டுகளில் தமிழர்களை குடிக்க வைத்ததற்கான சமூக பொருளாதார காரணங்கள் என்ன என்பது குறித்து அடுத்த இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம். விவாத மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. முடித்தல் வேண்டும், நல்லவ எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நற்சிந்தனைகள் சுடர்விட சிபி ஷர்ட்டுகள் மற்றும் வேஷ்டிகள். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்லச்சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே, என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும். ஐயப்ப பக்தர்களே, பூஜைக்கு உபயோகியுங்கள் கோபுரம், குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள். வாழ்க்கை டபுள், நோ ட்ரபிள். ஓடிக்கொண்டே இருக்கட்டும் இந்த வாழ்க்கை. ஏசி நடக்குது, ஏசி நடக்குது.
ஆமாம், மைக்ரோடெக் இன்வெர்டர் இருந்தால் எல்லாமே நடக்கும், கவலை இல்லாமல். இக்கலியுகத்தில் வலி நம்மை வாட்டும் சண்டோகின் சுதர்சன சக்கரம் எழும் அதன் ஆயுர்வேத சக்திகள் அப்பலி 100 வருஷங்களாக பலருக்கு ஆறுதல் தருகிறது. கலியுகத்தின் வலி நீக்கும் பாம் சண்டுபாம். ஃபுல் டாக் டைம் பிளஸ் பிளான் ரூபாய் 222க்கு. ஃபுல் டாக் டைம் பிளஸ் லோக்கல் STD அழைப்புகளை பாதி கட்டணத்தில் அனுபவியுங்கள். காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவ எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நற்சிந்தனைகள் சுடர்விட சிபி ஷர்ட்டுகள் மற்றும் வேஷ்டிகள். Tension full stop, celebration non-stop. Fantasy Park, Malambura, Palakkad. நாயகன் இல்லை, நடனமும் இல்லை, இசையும் இல்லை. இருப்பது அருமையான ஒயிட் ஷர்ட், சூப்பர் ஃபைன் 100% கீசா காட்டன். Perfection from collar to cuff. Weaves India shirts. Weaves India, இது ஒரு சாரதி அறிமுகம். தாம் தூம் இல்லை, தரம் மட்டுமே. தமிழகம் முழுவதும் சாலை ஓரங்களில் இன்னமும் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற ஒவ்வொருவருடைய அந்த மயக்கத்திலும் ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமும் சேர்ந்தே மயங்கி கிடக்கிறது அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய தற்போதைய நிலை. இந்த விவாதம் இடையில் நாம் பேசிக் கொண்டிருப்பது குடியால் அழிந்து கொண்டிருக்கிற தமிழக குடும்பங்களை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன, தமிழகத்தில் அது மதுவிலக்கின் மூலம் சாத்தியப்படுமா என்பது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க இதற்கு முன்பாக இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தரமான மது கிடைக்கப்படலை அல்லது ஒரு மதுவுக்கான சரியான ப்ராசஸிங் வந்து இங்க நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த அகேஷனலா குடிக்கிறவங்க இல்ல பார்ட்டிகள்ல குடிக்கிறவர்கள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்தினர் இவங்களுடைய குடிங்கிறது ஒரு கட்டம், அதை பத்தி இங்க பேச விரும்பல. கமலஹாசன் சார் என்ன சொல்றாரு, ஒரு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சராசரியாக குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை 27%. இதுல தினந்தோறும் குடிக்கிறவங்க எண்ணிக்கை 15%. இந்த 15% தினந்தோறும் குடிகாரர்கள் குடிப்பதற்கான காரணம் என்ன? என்னன்னா இந்த அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப கீழே போக 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 தரமில்லாத மதுவை வந்து அவங்க மதுவோட கன்சம்ஷன் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. உதாரணமாக மனிதர்களே மலத்தை அள்ளக்கூடாது அந்த மாதிரியான, அல்லது பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை செய்ய முடியாது கூடாது, அது வந்து ஒரு பண்ணவே முடியாது ஒரு விஷயம். ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளிநாடுகள் எல்லாம் இயந்திரங்கள் தான் அதை பண்ணுது. அப்போது அங்கே வந்து அந்த குடிங்கிற பிரச்சனையே அடிபட்டு போயிடுது இல்லையா. இங்கே வந்து அது அங்கே பாதாள சாக்கடையில் இறங்கும் போது குடிச்சிட்டு தான் இறங்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து டாஸ்மாக மூடுறது இல்லை, அவன் அங்கே இறங்காமல் அதுக்கு வந்து மெஷினை வைக்கிறது தான். வாழ்க்கை தரம், அதாவது ரொம்ப விளிம்பு நிலை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொழிலாளர்களோட நிலைமை வந்து முன்னேறிடுச்சுனால அது வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். என்னுடைய இந்த கேள்வி சொல்கிறாரு, இந்த டாஸ்மார்க்கை கொடுத்துக்கிட்டே எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அது அவ்வளோதையும் கொண்டு டாஸ்மார்க் கடையில் கொடுத்து நீ ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிட்றியோ சாப்பிட்டு நீ போயிட்டே இருன்னு நீங்கள் எத்தனை ரூபாய் அவனுக்கு கொடுத்தாலும் சரி அவனுடைய வாழ்நிலை மாறவே மாறாது. முதலில் நிறுத்த வேண்டியது மது. இன்னைக்கு இல்ல அவர் என்ன கேக்குறாரு, நான் குடிச்சிட்டு தான் இந்த வேலையவே செய்ய முடியுங்கிற நிலைமையை மாத்திட்டா குடிக்கிறத மாத்திர முடியும். அதாவது குடிச்சிட்டு வேலை செய்ய இன்னைக்கு எது அரசினுடைய கடமையை செய்ய மறந்ததற்காக நாங்கள் மதுவை கொடுக்கிறோம் என்று சொல்வதை ஒரு விவாதமாக கூட நாம் பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மலம் அள்வதை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதை மீறி நடக்கிறது என்று சொன்னால் அரசு செய்ய தவறிய கடமை. அதற்காக நீ மதுவை சாப்பிடு என்று சொல்வது என்பது விவாதத்திற்கு கூட இது பொருந்தாது. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்தியாவினுடைய கல்வி நிலை எப்படி இருக்கிறது? முதலில் ஒரு மனிதனுக்கு கல்வி வேண்டும். ஒரு அரசு செய்ய வேண்டிய காரியம் கல்வி வழங்குவது. ஆனால் கல்வி வழங்குவதை தனியாரிடம் விட்டுவிட்டு மது விற்பனையை அரசு செய்து கொண்டிருக்கிறது.
எங்கே போய் முடியும்? இந்த மது விற்பனை அரசியல் நடத்துவதுங்கிற கொள்கை தாண்டி இந்த தமிழ்நாட்டில் மது விற்பனை அதிகமாக நடைபெறுவதற்கான சூழலியல் காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஒவ்வொரு காரணம் இல்லைங்க, இது முழுக்க அரசியல். இன்னைக்கு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் விவாதிக்க வேண்டிய, ஏன் குடிக்கிறாங்க, எப்படி குடிக்கிறார்கள், எந்த சூழலில் அவர்கள் இதில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்பதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு 13 வயது பையன் இன்னைக்கு மது அருந்துகிறான். இன்றைக்கு செய்தித்தாளில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா பள்ளியில் படித்த மாணவன் வகுப்பறையிலேயே மது அருந்திருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு போய் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமைகளை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ இதை ஒரு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டிய சூழல். இன்னைக்கு ஒரு மெல்ல மெல்ல குறைக்கலாமா போகலாமா என்று யோசிக்கக்கூடிய நேரம் அல்ல இது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இதை விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு தலைமுறையை இன்றைக்கு பழகி போய்விடும். தொடர்ந்து பேசுவோம். கோவையில் இருக்கிற நமது கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அவர்கள் கேட்கலாம். சார் இருக்கீங்களா லைன்ல? சொல்லுங்க ஐயா. இப்போ இங்க பேசப்படுறதுக்கான பெரிய காரணங்கள், நீங்க மதுவுக்கு மாற்றாக கல்லை முன்வைப்பது எந்த அக்கறை காக்குறீங்களோ அதே அளவுக்கான அக்கறையை எதற்காக மது அருந்த வேண்டும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஈரோட்டில் இருக்கீங்க, விவசாய சங்கத்தில் இருக்கீங்க. என்னென்ன காரணத்திற்காக மதுவை நாடி போக வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கார்கள் நினைக்கிறீங்க? அதாவது மதுங்கிறது இன்னைக்கு நேற்று தோன்றியது அல்ல. சங்ககாலம், வேதகாலம், இதிகாச காலம் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்குது, எல்லா நாடுகளிலும் இருந்திருக்குது. ஆக மனிதர்கள் இது ஒரு மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மதுக்கள் எல்லாம் உடலை கெடுக்காதது, கள் உடலை கெடுக்காதது. அதே நேரத்தில் ஐயா சொன்னாங்க தரக்குறைவான மதுக்கள்னு சொன்னாங்க. இப்போ உலகத்திலேயே தரக்குறைவான மதுக்களை தயாரிக்கக்கூடியது நம்ம நாடு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா IMFLன்னு சொல்கிறோம், இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள். அது பீரு, பிராண்டி, விஸ்கி, வைனு, ஜின்னு, ரம்மு. இப்போ பேர் வெவ்வேறு வச்சிருக்கிறோம். எதுக்காக பேர் வெவ்வேறு வச்சிருக்கிறோம்? அதனுடைய மூலப்பொருள் வேற. இப்போ பழச்சாத்திலிருந்து தயாரிக்கக்கூடியதுதான் பிராந்தி, ஆக தானியத்திலிருந்து தயாரிக்கக்கூடியது விஸ்கி, ஆக கரும்பு சாரிலிருந்து தயாரிக்கக்கூடியது ரம்மு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மதுக்களுமே அந்த சர்க்கரை ஆலையில் ரசாயன கழிவு மொலாசஸை மூலப்பொருளாக வச்சு தான் எல்லா மதுக்களும் தயாரிக்கிறாங்க. அது நேரத்தை மாற்றுறாங்க, பாட்டிலை மாற்றுறாங்க, அதனுடைய அடர்த்தியை மாற்றுறாங்க. இது பீரு, இது பிராண்டி, இது விஸ்கி, இது வைனு, இது ஜின்னு, ரம்முன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆக எல்லாமே ஒன்று தான். இப்போ இலங்கை போன்ற சின்ன நாட்டை எடுத்துக்கங்க, அங்கே பனை தென்னை மரங்கள் இருக்கு. இங்கே IMFLன்னு சொல்கிறோம், அங்கே SMFLன்னு சொல்கிறாங்க, ஸ்ரீலங்கா மேட் ஃபாரின் லிக்கர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மதுக்கள் அத்தனையுமே இளநீரை கொண்டு மூலப்பொருளாக கொண்டு, தென்னங்கள், பனங்கள், தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, தேங்காய் இவைகளை மூலப்பொருளாக கொண்டு தரமாக தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான தளத்தில் இலங்கை தயாரிப்பு மது விற்கப்படுது. திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமானத்தளங்களில் விற்கப்படுது. சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளில் விற்கப்படுது. அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் மதுக்கள் எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு பன்னாட்டு விமானத்தளத்தில் விற்கிறாங்களா, இல்லை ஒரு நட்சத்திர விடுதிகளில் விற்கிறாங்களா? ஆக அரசாங்கம் தரக்குறைவான மதுக்களை தயாரித்து வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு எழுதி விற்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இப்போ கள்ள பொறுத்த அளவில் அது மது அல்ல, அது உணவினுடைய ஒரு பகுதி. எங்களை பொறுத்த அளவில் கள்ள மதுவை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு பதவி வகிக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, கள் மது அல்ல, கள் உணவின் ஒரு பகுதின்னு சொல்லுது. அதுக்கு பொருள் விளக்கம் சொல்லுங்க. நாங்க ₹1 பரிசு கொடுக்கறோம்னு சொன்ன இது வரல யாருமே வரல. தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியை திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சில டாஸ்மாக் கடைகள் முன்பாக நம்ம வச்சிருந்தோம். அவங்க என்ன பதில் சொன்னாங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, ஒயின் ஷாப் இருக்கணும். ஒயின் ஷாப் இல்லாட்டி எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது. ஏன்னா 10-15 வருஷமாக அதில் தான் எங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒயின் ஷாப்பு கேரண்டியாக வேணும். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, ஒயின் ஷாப்பு எங்களுக்கு தேவை. ஒயின் ஷாப் சார் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, நான் பிறந்ததுலேருந்து வந்ததுலேருந்து பல இந்த ஜம் கட்டிங் பல வேலைகள்லாம் செஞ்சேன். இப்போ ஒரு 15 வருஷமாக ஒயின் ஷாப்பில் இருக்கேன். அந்த ஒயின் ஷாப் எங்களுக்கு வேணும். அது இருந்தால் தான் எங்கள் குடும்பம் பிள்ளைய எதுவும் ஒரு 10 ரூபா பிழைக்க முடியும். அது இல்லைன்னா முடியாது சார். அதனால் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், கேரண்டியாக ஒயின் ஷாப் வேணும். எங்களுக்கு தேவை. ஏன்னா நாங்கள் பகல் ஃபுல்லாக அலைகிறோம், என்னென்னமோ வேலைகள் பண்ணுறாங்க, எல்லா தொழிலாளர்கள் இருக்காங்க, வைக்கிறாங்க. அவங்களாம் ஒரு காலைல ஒரு கட்டிங் போட்டால் தான் அந்த வண்டியை ஒரு நகட்ட முடியும், ஒரு ரிச்சாக்காரன் தள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ எனக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சா தான், குடித்தா தான் ஒரு கைகள் நடுக்க இல்லாத அளவுக்கு நான் வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கல எங்களுக்கெல்லாம் ஒயின் ஷாப் தேவை. நாங்கள் எங்களை மாதிரி குடியாரங்களுக்கு முக்கியமாக ஒயின் ஷாப் வேணும். அவ்வளவுதான்.
சாயந்தரம் வந்து ஒயின் ஷாப் தர பண்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு காலைல 6 மணிக்கு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. 10 மணிங்கிறத 6 மணிக்கு கொண்டு வரட்டும். எங்களுக்கு காலைல 6 மணிக்கு குடியாரங்க ரொம்ப பேர் இருக்கோம். நாங்கள் எங்களை மாதிரி உழைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கோம். காலைல 6 மணிக்கெலாம் நாங்கள் குடிக்கணும். குடித்தா தான் எங்களால் வேலை பார்க்க முடியும். இல்லாட்டா பொண்டாட்டி பிள்ளைக்கு நாங்கள் ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால் எங்களுக்கு கன்ஃபார்மாக எங்களுக்கு காலைல 6 மணிக்கு கடை திறக்கணும். இந்த 10 மணி 5 மணிங்கிறதெல்லாம் விட்டுட்டு காலைல 6 மணிக்கு திறக்க சொல்லுங்கள். நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், மூட சொல்லுங்கள். பிரச்சனை இல்லை. வாரம் வந்து 1 மணி நேரம் ரெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் அது வந்து 1 மணி நேரம் அவங்க வாங்குற குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் தடுமாறுறோம். அதுக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ணிக்குவோம். அதான் எங்களுக்கு தேவை. காலை 10 மணிலிருந்து 6 மணிக்கு முன்பாகவே டாஸ்மாக் கடையை திறக்கணும்னு கோரிக்கை வைத்தவருடைய பெயர் காந்தி. கமலஹரன் சார், கோவையில இருந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வினா, ஒரு குடிப்பதற்கான சூழலியல் காரணம் என்ன? நீங்க குடிக்கான இந்த விளைவுகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே தவிர காரணங்களை பத்தி பேசல அப்படின்னீங்க. இந்த புள்ளி விவரத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி குடிகாரர்கள் அல்லது குடி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 15% பேர். மொத்தமான 27ல 15% பேர்னு சொல்றாங்க. இந்த 15% பேர்ல எல்லா வகையான வகைராக்கள்லையும் வராங்க. அதாவது நான் சொன்ன அரசு கட்டமைப்பு சாரா தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, நம்ம இவர் சொன்ன மாதிரியான இந்த பாதாள சாக்கடையில் பணியாற்றுகிறவர்கள், இந்த எல்லா பட்டியலையும் வரவங்க தான் அந்த 15%. ஆனா இந்த 15%த்துல இதே தொழிலை செய்யறவங்க குடிக்காமலும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த 15% பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 85% பேர் குடிக்காம இருக்காங்க. அவங்களுக்கும் சூழலியல், சமூக, பொருளாதார காரணங்கள் இருக்கு. ஆனா இவர்கள் 15% பேர் குடிக்கிறதுக்கான நியாயமான காரணங்களை நாம தேடுறோமா? இப்போ இந்த 15% நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த தினமும் குடிக்கிறவங்க அப்படின்றது, அவங்க எந்த கிளாஸ்? ஒர்க்கிங் கிளாஸா, ஒயிட் காலர் ஜாபா, யார்? இந்த டாஸ்மாக்ல ரெகுலரா குடிக்கிறவங்க யார்? ஏன்னா இந்த படத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இல்லை 10 மணிக்கு மேலே குடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே உள்வாங்கிடுவாங்க. இது எதுவுமே பொய் இல்லை. அதுதான் வந்து கிரியேட் பண்ணோம் இருந்த கேரக்டர்ஸை. இவங்கெல்லாம் யார்? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அது வந்து எங்கே போய் நிற்கிது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் சொல்கிற இந்த 15% காரணம் அப்படிங்கிறது நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த 15% 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது? 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது? இதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சது என்னமோ துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும்தான் வந்து குடிக்கிறது மாதிரியான ஒரு பிம்பம் நம்மளோட விவாதத்தில் வந்தது. அப்படி இல்லை. எல்லா உடல் உழைக்கும் தொழிலாளர்களையும் டாஸ்மாக நோக்கி நம்ம விரட்டிட்டு இருக்கோம். இல்ல அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து அப்படி வந்து குடிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமையை வச்சிருக்கிறது தவறான விஷயம். முதல்ல அந்த நிலைமையை மாற்றணுங்கிறதுக்காக அவர் சொன்னார். சொல்லுங்க. நீங்க இப்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 மணி நேர வேலை தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, என்னோட மொபைல் ஃபோன் என்கிட்ட இல்லை, என்னோட லேப்டாப் என்கிட்ட இல்லை. நான் வேலை செய்யணும்னா காலையில் ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸில் காலையில் உள்ள நுழைவேன், வேலையை செய்வேன். வேலையை விட்டு வந்ததையும் எனக்கு குடும்பத்துக்கான நேரம் இருக்கும், எனக்கு பொழுதுபோக்குக்கான நேரம் இருக்கும், என்னோட மற்ற சமூக செயல்பாடுகளுக்கான நேரம் இருக்கும். இன்னைக்கு என்ன நேரம் இருக்கு? அந்த மாதிரி என்னோட மொத்த நேரத்தையும் என்னோட வேலை வந்து உறிஞ்சி எனக்கு என்னவா திருப்பி கொடுக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மற்ற நேரத்தை நான் வந்து சுகமாக கழிச்சேன். நான் இன்னைக்கு ரவுண்ட் த கிளாக் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எந்த நேரத்தில் எனக்கு கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். எல்லாருக்குமே, அது உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. இப்படிப்பட்ட வேலை நெருக்கடி சூழல் வந்து உங்களை வந்து அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி நகர்த்துது. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட என்னது மகிழ்தல் இல்லை வந்து தூய்த்தலுக்கான வழி என்ன இருக்குது இந்த சமூகத்தில்? உங்களுக்கு என்ன வகையான இந்த கேள்விக்கான பதில தான் அந்த கேள்வியுமே கேட்டேன் நான் உங்ககிட்ட. நீங்க சொல்ற இந்த நீங்க என்னென்ன வகையிலான தொழில்கள்ல சொல்றீங்களோ, இந்த உடல் உழைப்பு தொழில்கள்ல, இந்த இதே உடல் உழைப்பு தொழில்கள்ல இருக்கிற ஆட்கள் இந்த 85% பேர்ல இருக்காங்களே, அது எப்படின்னு தான் கேட்கிறேன் நான். அவங்களையெல்லாம் நம்ம இனிமே துரத்த போறோம்னு சொல்றேன். அதுதான் விஷயம். ஏன் அது இந்த 10 வருஷத்துல வந்து 5% இருந்தது 15%, 27% ஆயிருக்குது. நீங்க அதை நோக்கி மறுபடியும் துரத்த போறோம். இப்ப நம்ம இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீ இது வந்து 30% இருக்கும். அவங்க குடிக்கலங்கிறதுக்கான இப்ப வந்து எனக்கு குடிக்கிறது பழக்கம் இல்லை, ஆனா எனக்கு குடிக்கிறதுக்கான சூழல் வந்து அதிகபட்சமா இருக்கு. ஆனா
எனக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னை வந்து மகிழ்விக்கிறதுக்கு, நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான சமூக சூழலை நான் உருவாக்கிக்கிறேன். அதற்கான விழிப்புணர்வு என்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் நம்ம உருவாக்குற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. 8 மணி நேரம் உழைச்சிட்டு தனது குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு அவனுக்குரிய சம்பாத்தியத்துக்கான எந்த வழியும் ஏற்படுத்தி கொடுக்காத அரசாங்கம் விலைவாசியை இஷ்டத்துக்கு கூட்டி 8 மணி நேரத்துக்கு பதிலாக 18 மணி நேரம் உழைச்சாதான் அந்த 8 மணி நேர வேலைக்கான வருமானத்தை ஈட்ட முடியுங்கிற நிலைமை உருவாக்கின பிறகு ஒட்டுமொத்தமாக அவனை மிருகமாக்கி விட்டு மனிதன் போல நடந்து கொள்ள வேண்டும் நீங்க கோரிக்கை வைக்கிறது எந்த வகையிலான நியாயம் கேட்கிறார். அதாவது மீண்டும் மீண்டும் விவாதம் எப்படி போயிட்டு இருக்குனாக்கா, இப்ப இருக்கிறத எப்படியாவது இதை நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்குது. வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி. அவருடைய கேள்வியுமே அந்த 85% இருக்கிற அந்த உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மேல வந்துட கூடாது. அவர் அந்த 15% கூட பார்க்கறாரு. 15%, 30% இதெல்லாம் வந்து ஒரு தோராயமான மதிப்பு. ஏறக்குறைய இளைஞர்களில் 50க்கு மேற்பட்ட சதவீதத்தினர் வந்து இன்னைக்கு வந்து மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. இல்லைங்க, அந்த மதுவுக்கு அடிமைங்கிறதுக்கும் மதுவை பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் எப்படின்னா, ஒரு சமூக ரீதியாக இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னாலே அது மதுவோடு தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. அவர் கடைசியாக சொல்லும்போது சொன்னார் அவைலபிலிட்டி. இதெல்லாம் வந்து நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கெட்டவன் ஆயிடுவோம், சந்தர்ப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது தான் ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்னைக்கு தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக் கடை, பள்ளிகளின் அருகில் டாஸ்மாக் கடை, அவர்கள் கஷ்டமே பட வேண்டாம், ஃபோன் செய்தால் போகிறோம் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற நிலைமைக்கு உருவாகும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நம்ம ஆரோக்கியமாக வாழணும், ஒரு சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனையும் மாற்ற தூண்டுகிறது. இதை ஒரு அரசு செய்யுது. நான் அதை தான் சொல்ல வரேன். என்ன மீண்டும் மீண்டும் என்ன, இது போன்ற கடைகளை அதிகமாக்கி காலையில் ஒருத்தர் சொல்றாரு 6 மணிக்கே குடிங்கன்றார். அவர் என்ன சொல்றாரு, இன்னொன்று சொல்றாரு, குடிக்கலன்னா கை நடுக்குன்றாரு. குடிச்சா கை நடுக்கிறது போய் குடிக்கலன்னா கை நடுக்குங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து 6 மணிலேருந்து வைங்கன்றாரு. இன்னும் என்ன சொல்றாங்க, வேலை செய்துவிட்டு அவர்கள் அதிகமாக வேலை செய்தனால் அந்த உடல் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக இதை சாப்பிடணுங்கிறாங்க. ஆனால் 10 மணிக்கு ஏன் கடை திறக்கிறாங்க? அதை மாலை 4 மணிலிருந்து 8 மணி வரை திறக்கலாமே, இரவுல இருந்து வைக்கலாமே. அவைலபிலிட்டின்னு அவர் என்ன சொன்னார்னா, அப்படி குடித்தாக வேண்டும்ங்கிற கட்டாயம் இல்லாத அளவுக்கு உழைப்பு மாறுனுச்சுன்னா போதுங்கிறார். அதாவது ஒரு அரசினுடைய கடமை என்பது மிக முக்கியமானது, வரையறுத்திருக்கு. இதெல்லாம் கடமை, அரசினுடைய கடமைகள், இதையெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லுது. ஆனால் இதெல்லாம் நீ ஏன் செய்யல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் அந்த கடமைக்கு கேட்கிறதா என்னோட உரிமை, ஜனநாயகம் அரசு அடிப்படை உரிமையாக கேட்க முடியாது அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனால் அதற்கு விரோதமாக அரசு செய்யுது, அதை தூண்டுகிறது, அதை வந்து ப்ரமோட் பண்ணுது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு எல்லாமே ஏன் குடிக்கிறாங்க, எப்போ ஆரம்பிச்சாங்க, மதுவிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆல்கஹால் இருக்கு, இதையெல்லாம் விவாதிப்பதை விட இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த மதுவினால் நன்மையா தீமையா என்று ஒரு வரியில் நீங்கள் விவாதம் செய்தீர்கள் சொன்னால் எந்த அடிப்படையிலும் இதை நியாயப்படுத்த முடியாது. தமிழகத்தில் கரைபுரண்டு ஓடுகிற இந்த மது பழக்கம் காரணமாக என்ன மாதிரியான மோசமான விளைவுகளை தமிழகம் தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். விவாத மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.